அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சித்தாலப்பாக்கம்ல ஒரு சூப்பரான ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க உங்களுக்காகவே எடுத்து வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஹைலைட்டு. ப்ரைஸ் அண்ட் யூடிஎஸ். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸும் யூடிஎஸும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்காமல் இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆன் ரோடு, அதாவது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டரில் நடந்து வர தூரம் தான். அப்படியே இங்கேருந்து பார்த்தாலே மெயின் ரோடு தெரியும். அந்த அளவுக்கு நியர்பையில் இருக்க ஒரு சூப்பரான ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான் 2 BHK. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்க ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட வெளியில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடுங்க. யாராவது தருவாங்களா? சித்தாலப்பாக்கத்தில் 30 அடி ரோடில், சித்தாலப்பாக்கத்தில் 30 அடி ரோடில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான். நான் ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த ரோடை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான், மெயினான ஏரியா தான். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எலிவேஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அப்படியே உள்ள என்ட்ரன்ஸில் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா 2 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஏ, பிளாக் பின்ட்டு. நம்ம இது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிளாக் ஏல தான் இருக்குது. பிளாக் ஏல செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேரிங் கார் பார்க்கிங் தான். F1 அண்ட் S1 2 பேருக்குமே சேர்த்து இந்த இடத்துல கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பைக் பார்க்கிங் இருந்தாலும் பைக் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஷேரிங் தான். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆனால் லிஃப்ட் இல்லைங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு பார்த்துருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட் ஆகாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அண்ட் மெயினாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தாலப்பாக்கத்தில் வள்ளுவர் நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு வள்ளுவர் நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் மேடாவாக்கத்துலன்னு சொல்கிறேன். மேடாவாக்கம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மாம்பாக்கம் ரோட்டில் வந்தீங்கன்னா நமக்கு காளீஸ்வரி கோல்டு வினர் கம்பெனியை தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சித்தாலப்பாக்கம் கூட்ரோடு வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் பூத் இருக்கும். அந்த போலீஸ் பூத்துலேருந்து தாண்டி வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மாம்பாக்கம் கனெக்ட் ஆகும். லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒட்டியம்பாக்கம், சிறுசேரி, கேளம்பாக்கம் இது எல்லாமே நீங்கள் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ப்ளஸ் பெரும்பாக்கம் போகிறதா இருந்தாலும் போகலாம். அந்தளவுக்கு ஓஎம்ஆரை கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ரோடுங்க இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் நாவலூரில் ஒர்க் பண்ணாலும் சரி, HCLல சோழிங்கநல்லூரில் ஒர்க் பண்ணாலும் சரி, அண்டு TCSல ஒர்க் பண்ணாலும் சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான் உங்களோட ஆஃபீஸ்க்கு ட்ராவல் டைமு. நீங்கள் ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது உங்கள் ஆஃபீஸோட லொக்கேஷனுமே இங்கே பின் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து 2 பிளாக்குக்குமே காமனாக பாத்வே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்டார் கேஸ் வந்துடும். கீழே EB மீட்ரு எல்லாமே நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நமக்குன்னு செப்பரேட்டாக தனி EB மீட்ரு இருக்குது. அண்டு காமனாக பார்த்தீங்கன்னா EB மீட்டருமே இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் வாங்க அப்படியே நடந்து வாங்கலேன். ஸ்டெப்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஸ்டெப்ஸாக கொடுக்கல, சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கால் எடுத்து வச்சு போகிற மாதிரி. உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக மேலே வந்துடலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தாங்க கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வீடு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் 2 வீடு. நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஃப்ளோர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு தான். அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது வீடு கூட பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்காது. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது தான். ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பக்கம் பார்த்துருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் டெரஸ் அந்த பக்கம் லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன். மேலே போனீங்கன்னா நமக்கு அங்கேயுமே டெரஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு வுட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ் பில்டிங்னாலே வந்து பார்த்திங்கன்னா டோர் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ மெயின் டோர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா குவாலிட்டியான டோர் தான், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக நம்ம இந்த சைடு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க.
இந்த வீட்டை பொறுத்த வரைக்குங்க வென்டிலேஷனுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் விட்டு அண்ட் பால்கனி விண்டோஸ் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இந்த பில்டிங்கை பிளான் பண்ணிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே டிவி யூனிட் செட் பண்ணால் கூட ஆப்போசிட்டில் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சோபா கார்னர் சோபா போடுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டாக சொல்ல முடியாது, நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா. திங்ஸ்லாம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம போய் பார்க்க போகிறது கிச்சன். நம்ம சப்ஸ்கிரைபர் அக்காக்களுக்கு தான் கிச்சன் தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பீங்க. இந்த வீட்டில் வந்து ரீசெண்டாக பெயிண்ட் பண்ணிருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணிருக்காங்க, ஆனால் பிவிசியில் தான் பண்ணிருக்காங்க. வாங்க பார்த்துடலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பண்ணிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பேக்டான சைஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து சர்வீஸ் ஏரியா, இங்கே வாங்க, வெசல் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்துடலாம். ஸோ வாட்டர், இந்த வீட்டில் வந்து கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட் நான் வாட்டர் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சால்ட் கண்டென்ட் தான் இல்லைங்க, நீங்கள் டேரெக்டாக ஆர்ஓ வாட்டர் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சித்தாலப்பாக்கம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் சித்தாலப்பாக்கமில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். லிவிங் ஏரியாவில் இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் உள்ள பாத்ரூமில் சொல்கிறேன், எல்லா பாத்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், டைல்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்க டேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில், சைட்டை கூட்டின்னு வந்து காமிக்கிறதா இருந்தாலும் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. என்ன ஒன்றா முன்னாடியே சைட்டுக்கு வரீங்கன்றதை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. ஏன்னா கீ அவங்க தான் எடுத்துகிட்டு வரணும். நிறைய பேர் வந்து சைட் வாசலில் வந்துட்டு ஃபோன் பண்ணுறதால கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் முன்னாடியே நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 873 ஸ்கொயர் ஃபீட், 873 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா பண்ணிருக்காங்க. அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க, யாருமே இந்த மாதிரி யூடிஎஸை தரவே மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஓல்டு பில்டிங்கில் மட்டும்தான் இந்த யூடிஎஸ் உங்களால் வாங்க முடியும். 525 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60%. இப்போலாம் வந்து 45%, 40% தரத்துக்கே எந்த பில்டரும் தர மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 525 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்டது வந்து யூடிஎஸும் அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. இதோட ப்ரைஸை நான் வீடியோக்குள்ளே ஒன்றா சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் அப்படியே என் கூட பார்த்துட்டே வாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, நீங்கள் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்காக நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது எங்கேயாவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நல்ல ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது அது நமக்கு சூட் ஆகலனாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கின பேர் அவங்களுக்கு இருக்கும். இதுதான் நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடுமே வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா விண்டோ, இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா விண்டோ. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்கில் இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பிவிசியில் ஷட்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க. நமக்கு செல்ஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பிவிசியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாமே புதுசு, இப்போ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனி பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. வாங்க, ஸோ இதுதான் சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் வந்து நடுவில் வென்டிலேஷனுக்காகவும் இருக்கட்டும், நடுவில் நல்ல ஒரு 4 அடி கிட்ட ஸ்பேஸ் இருக்குது. சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பக்கம் வாங்க, எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு இந்த பால்கனி சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அடி கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு 2 பேர் தாராளமாக போயிட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த பெட்ரூம் போய் பார்த்துடலாம். என்னடா எல்லாமே ஒன்றா காமிச்சிருங்க, ப்ரைஸ் எப்படா சொல்வேன்னு கேட்குறீங்களா? ப்ரைஸை சொல்லுவாங்க,
இந்த பெட்ரூமை முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ரைஸை சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடும். இந்த பெட்ரூமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இருக்கிற சைஸ் என்னவோ அது அப்படியே ஸ்கொயராக வந்துடும். ஏன்னா நமக்கு செல்ஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டீரியர் வாலில் கொடுத்ததால உங்களுக்கு இதை கவருமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் செல்ஃப் அந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து நமக்கு பெட்ரூம் உள்ளே இருந்ததால் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிங் சைஸ் பெட் போட்டால் கூட ஸ்பேஷியஸாக இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான். அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் செட் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது டைல்ஸ் தான். டைல்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க பாத்ரூமில். அங்கே பால்கனி. ஸோ பால்கனி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் நமக்கு இந்த இடத்துல தான் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் துணி காய வைக்கணும்னா இந்த இடத்துல காய வச்சுக்கலாம். அப்படி மொட்டை மாடிக்கு போக முடியலனாலும் இங்கே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு ஆப்போசிட்லேயே டெரஸ் தான். அதையுமே நான் காமிச்சிடுறேன். டெரஸ் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் என்னன்றதை பார்த்துடலாம். என்னங்க நீங்களே ஒரு கெஸ் பண்ணுங்கள், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணிருப்பாங்க? ஒரு 45, 42. அகம் ப்ராப்பர்ட்டிஸில் நான் ஓனர்கிட்ட உட்காந்து பேசி என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இந்த ப்ரைஸ் நான் உங்களுக்கு சீக்கிரம் நான் முடிச்சு தரேன்னு சொல்லி இப்போ ஓனர்கிட்ட 39,50,000 ரூபா நான் உங்களுக்காக பர்சனலாக பேசி இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ்க்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள், 873 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 525 ஸ்கொயர் ஃபீட் யாருமே தரமாட்டாங்க. இப்போ இருக்க நியூ ப்ராப்பர்ட்டி வாங்க போனீங்கன்னா 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா கேட்பாங்க. அது நியூ ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்சனலாக நான் ஓனரோட அர்ஜென்ட் சுச்சுவேஷன்றதுக்காக நான் உட்காந்து பேசி ப்ரைஸை கம்மி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். 39,50,000, 39.5 lakhs. ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள், பெரிய நெகோஷியபிள் இருக்காது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிக்காமல் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே வாங்க டெரஸ் போயிடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு படிக்கட்டு ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். காலடி நம்ம 15 சென்டிமீட்டர் இருக்கும்ல, அது கூட இருக்காதுங்க. அதை விட சின்னதாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருந்தால் கூட ஈஸியாக ஏறி வர மாதிரி. ஸோ ஸ்டெப்ஸ் கால் வலிக்கூட பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப சில இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடாக இருக்கும், தூக்கி வைக்கணும். அந்த மாதிரி தான் இல்லை. ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்க ஓப்பன் டெரஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டெரகோட்டா டைல் போட்டிருக்காங்க. நமக்கு மேலே இன்னொரு டெரஸுமே இருக்குது. ஸோ சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியான்ட்டு. நல்ல ஒரு மெயினான லொக்கேஷன் சித்தாலப்பாக்கத்தில். நீங்கள் ஐடி ஓஎம்ஆரில் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் செக்டாருக்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஒர்க்கிங் செக்டாருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பசங்களுக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ் அந்த மாதிரி பார்ப்போம். நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. லிஸ்ட் அவுட் பண்ணோன்னா அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். சித்தாலப்பாக்கமில் லொக்கேஷன் நீங்களே போட்டு செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நியர்பை இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பெஸ்ட்டாகவே நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை நான் பேசியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஒரு 39 லட்சத்தில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 36, 37 இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு எப்படியாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. உங்களுக்காகவே அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்தால் நான் தான் பேசி போடுவேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா, கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே போகாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களோட ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.